இன்றைக்கு நாட்டிலே அரசியல் என்ற ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கின்றது. பல கட்சிகள் இன்னும் தோழமைக்காக கதவு திறந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல கட்சிகள் தோழமைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல கட்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய கொள்கைகளாக எதை வைப்பது என்று திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் தலைவர் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உலக முதலீடுகளை இழுப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். தலைவருடைய தளபதியாக இருக்கின்ற வீரபாகு உள்ளூர் முதலீடுகள் என்று சொல்லுகின்ற ஓட்டுகளை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே பந்தய குதிரையாக நின்று கொண்டிருக்கின்றது. பந்தய குதிரைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 4 கால்கள் தான் இருக்கும். ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பந்தய குதிரைக்கு 8 கால் பாய்ச்சலிலே இன்றைக்கு தேர்தல் வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களை பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், மாளிகை முகப்பும் அவன்தான், மைய மண்டபமும் அவன்தான், கொடி கட்டுகின்றவனும் அவன்தான், கொடி ஏற்றுகின்றவனும் அவன்தான். அவன் அசைந்தால் ஒரு இயக்கம் அசையும், அவன் அடங்கினால் அந்த இயக்கம் அடங்கும் என்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தொண்டனுக்கு தோள் கொடுக்கின்ற இயக்கம் தமிழகத்திலே ஒரு இயக்கம் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற எழும்பூர், வில்லிவாக்கம், நம்முடைய துறைமுகம் 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய பாக உறுப்பினர்கள், பாக முகவருடைய கூட்டம். உங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் இந்த இயக்கத்தின் முதுகெலும்பாக பார்க்கின்றோம். இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு பாகத்திற்கும் தலைமை தாங்குகின்ற சிப்பாய்களாக பார்க்கின்றோம். இந்த இயக்கத்திற்கு வாக்குகளை அள்ளித்தர போகின்ற வாக்கு வங்கிகளாக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுவதுமாக நாங்கள் நம்பி இருப்பது இங்கே அமர்ந்திருக்கின்ற பாக முகவர்களைத்தான், பாக முகவர்களைத்தான், பாக முகவர்களைத்தான். ஆகவே வியூகம் வளைப்பதற்கு அன்பு தலைவர் தளபதி இருக்கின்றார். அந்த வியூகத்தை களத்திலே நின்று செயலாற்றி கொடுப்பதற்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். செயல்படுத்த போகின்ற திட்டங்களை உங்களுக்கு வகுத்து கொடுப்பதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், பகுதி கழக நிர்வாகிகள் இருக்கின்றார்கள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே களத்திலே நாம் சுதந்திரமாக விளையாடலாம். என்னை பொறுத்தளவில் ஒரு 13-14 தேர்தலை பார்த்திருக்கின்றேன். வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலை போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லாத ஒரு தேர்தல் இந்த தேர்தலாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இந்த தேர்தலில் நம்முடைய வலிமையை மாற்றாருக்கும் காட்ட வேண்டும். தேர்தலுக்கு பிறகு சிறு சிறு குட்டிகள் உதயமாகும். அந்த உதயங்களுக்கு இந்த தேர்தலில் நம்முடைய உதயநிதி அவர்கள் ஆடி அடிப்பது போல் நம்முடைய வெற்றியை கழக தலைவருக்கு காணிக்கை ஆக்குவோம். தன் எளிமையால் வியக்க வைத்து, தன் உழைப்பால் நம்மை பிரமிக்க வைத்து, தமிழர் நலன் காக்கும் ஒப்பற்ற இளம் தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர், தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களும் இளைஞர்களின் மாநாடு என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இளைஞர்களின் மாநாடை நடத்திய மாண்புமிகு அமைச்சரும் இளைஞர் அணி செயலாளருமான அண்ணன் உதயநிதி அவர்களே, நிகழ்ச்சி என்றாலே கிழக்கு மாவட்டம்தான் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்பாபு என்றும் போற்றப்படும் மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களே, மத்திய சென்னை என்றாலே என்றும் வெற்றி வேட்பாளராக இருக்கும் எங்களுடைய மத்திய சென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் அவர்களே, அண்ணன் வெற்றி அண்ணன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சியை தலைமையேற்றிருக்கும் அண்ணன் ஏகப்பன் அவர்களே, மற்றும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கும் பகுதி கழக செயலாளர், வில்லிவாக்கம் பகுதி கழக செயலாளர் அண்ணன் குபி ஜெயின் அவர்களே, அண்ணன் வாசு அவர்களே, எக்மோரின் பகுதி கழக செயலாளர் அண்ணன் வேலு அவர்களே, அண்ணன் சுதா தீனதயாளன் அவர்களே, மற்றும் சுதாகர் அவர்களே, மற்றும் துறைமுகத்தின் பகுதி கழக செயலாளர் அண்ணன் முரளி அவர்களே, அண்ணன் ராஜசேகர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வட்டக்கழக செயலாளர்கள், பாக முகவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை கிழக்கு மாவட்டம் என்றாலே அனைத்திலுமே வெற்றி மட்டுமே கண்டிருக்கிறது.
அது வெள்ள நிவாரண பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை நடத்துவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை நடத்துவதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொன்றிலுமே கிழக்கு மாவட்டம் என்றாலே சிறப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் வழிநடத்தி வருகிறார்கள். அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களின் தேர்தலாக இருந்தாலும் சரி, மாமன்ற உறுப்பினர் அவர்களின் தேர்தலாக இருந்தாலும் சரி, இப்படி அனைத்திலுமே அதிகபட்ச வெற்றியை கண்டு எதிர்க்கட்சியை வியக்கக்கூடிய அளவிற்கு வெற்றியை தந்திருக்கிறார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள். அதேபோல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கடந்த முறையை விட இந்த முறை அதிக வெற்றியை இந்த பாக முகவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். அதற்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் வழிநடத்துவார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் இன்று வந்து நம்மளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்க இருக்கிறார்கள். அண்ணனுடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு பாகவ முகவர்களும் நீங்கள் தான் வந்து நேரடியாக பொதுமக்களுடன் தொடர்பில் இருக்கிறீங்க. நம்ம பாக முகவர்கள் இருக்கக்கூடிய தெருவுக்கள் எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களை கூட ஒருங்கிணைத்து இந்த தேர்தல் களத்தில் உங்களுடைய போர்க்களமாக எடுத்து இந்த நாட்களில் நீங்கள் வந்து பயணம் செய்யணும், பணி செய்யணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்துக்கிறேன். என்றும் நம்முடைய தளபதியார் அவர்கள் கைகள் ஓங்கி இருக்கும் வகையில் இந்த தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றியை காண்போம் என்று மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் கூறிய உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பாக முகவர் கூட்ட பணி இன்று தொடங்குகின்ற இந்த பணி இனி வீதிகள் தான் நம்முடைய வீடு, இனி வாக்காளர்கள் தான் நம்முடைய உறவு, வெற்றி ஒன்றுதான் நம்முடைய லட்சியம் என்ற பாதையோடு வெற்றி பயணம் மேற்கொள்வோம். மத்திய சென்னையில் புதிய வரலாறை படைப்போம். கழக தலைவர் தளபதி அவர்கள் யாரை சுட்டு விரல் காட்டுகிறாரோ அவரை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில், இங்கே தேர்தல் கணக்கை ஒன்றை எனக்கு முன்பு பேசும்போது சொன்னார், சட்டமன்ற தேர்தலில் பெற்றதை பெறுவோம், நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை பெறுவோம் என்று. அவையெல்லாம் அதிசயமில்லை. சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட நடைபெறப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் கூடுதலான வாக்குகளை பெறுவோம் என்ற உறுதியை இந்த கூட்டத்தில் எடுப்போம். என்றும் உயிரினும் மேலான தலைவர் தளபதி வழி நடப்போம். நன்றி, வணக்கம். போர் முரசு கொட்டிய பின் பேசுவதற்கு சற்று தயக்கமாக தான் இருக்கிறது. நமது சென்னை கிழக்கு மாவட்ட மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட துறைமுகம், எழும்பூர் மற்றும் வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளை சார்ந்த பாகநிலை முகவர்களுக்கு கூட்டத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு ஆக்கப்பூர்வ ஆலோசனைகளை வழங்க இருக்கின்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், கழகத்தின் வருகாலம், தமிழகத்தின் எதிர்காலம் என் ஆர்வீர் இளவல் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தலைவர் தளபதியின் வழிகாட்டின்படி இந்த நிகழ்ச்சியை மிக குறுகிய காலத்தில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு 2-3 ஆலோசனை கூட்டத்தை நடத்தி மிக நிகழ்ச்சியுடன் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரே பாபு நம் சேகர் பாபு அவர்கள். உங்களை மட்டும் வேலை வாங்குறதில்லை, என்னையும் வேலை வாங்குறாரு. விடுறது ஒரு நாள் கூட விடுறதே கிடையாது. அதான் அவள் மிக சிறப்பு. ஆனால் இன்று இந்த முக்கிய கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பரந்தாமன் அவர்களே, திரு வெற்றியழகன் அவர்களே, அருமை அண்ணன் ஏகப்பன் அவர்களே, சேமிப்பு கடுகள் வாரி தலைவர் அருமை அண்ணன் ப ரங்கநாதன் அவர்களே, எழும்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அருமை அண்ணன் நாகலிங்கம் அவர்களே, துறைமுக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சகோதரர் பிரபு அவர்களே, வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு கௌதமன் அவர்களே, அண்ணன் எஸ் மணிமுடி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் சுதாகர் அவர்களே, நியமனக்குழு உறுப்பினர் சோ வேலு அவர்களே, எஸ் முரளி அவர்களே, எஸ் ராஜசேகர் அவர்களே, மண்டல குழு தலைவர் திரு கூப்பி ஜெயின் அவர்களே, வே வாசு அவர்களே,
மண்டல குழு தலைவர் ஸ்ரீராமுலு அவர்களே, அக்கா புனிதவதி எத்திராசன் அவர்களே, ஆசாத் அவர்களே, GM தேவன் அவர்களே, சுதா தீனதயாளன் அவர்களே, சாவித்ரி வீரராகவன் அவர்களே, உமாகாந்த் அவர்களே, பருதி இளம் சுருதி அவர்களே, KSM நாதன் அவர்களே, வானவில் விஜய் அவர்களே, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் களமாடப் போகின்ற தலைவர் தளபதியின் போர்ப்படை சிப்பாய்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் பாகநிலை முகவர்களே, பாகநிலை முகவர்களின் ஒருங்கிணைப்பாளர்களே, நன்றியுடைய ஆற்றிருக்கின்ற இப்பகுதியின் கழகத்தின் வட்டக்கழகத்தின் செயலாளர் விஜயகுமார் அவர்களே மற்றும் வருகிற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மாதங்களுக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு கேட்பாளர், பிறகு கண்டிப்பாக தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் வேட்பாளராக உங்கள் முன்னால் இருக்கின்ற வாய்ப்பு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பேசுகிறேன். அதற்காக என் பின்னாடி பேசுகிற கண்டிப்பாக அமைச்சர் ஏதாவது கிண்டடிப்பார், அது சிரிக்கும் போதே தெரியுது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமது இளைஞரணி செயலாளருக்கு காலை முதல் மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்றால் கடந்த 10 நாட்களாக தமிழகத்தில் உள்ள அனைத்து 40 தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆய்வு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 2019 தீவிர பிரச்சாரத்தில் இறங்கினார். இன்னும் சொன்னால் ஒரே ஒரு கல்லை காட்டி தான் தமிழ்நாட்டிலே உள்ள மக்களில்தான் இந்த மோடி அரசு எவ்வளவு சாதி தமிழ்நாட்டுக்கு வஞ்சித்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டினார்கள். இந்த கூட்டத்திற்கு அருமையான சேகர் பாபு அவர்களும் நானும் தேதி கேட்டபோது இன்னும் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கலான்னாங்க. இல்லை சேகர் நான் நம்ம தான் முதல்ல பண்ணோம், அப்போ தாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்ப்பு உதாரணமாகினார். அவர் அப்பயே கேட்டார், சேகர் பாபு நான் வண்டியில் ஏறணுன்னு, என்னென்ன தேதி கேட்க தானே வந்திருக்கீங்க ஏனென்றால் இந்த முறை நாம் தேர்தலை சந்திக்கின்ற போது மும்முனை போட்டிகளாக இருக்கிறது. ஒரு பக்கம் தன்னை பூதாகரமாக பெருசாக்கி பாஜக ஒரு பக்கம் நிற்கிறது. பாஜகவின் பி டீமாக பார்த்தீர்கள் என்றால் எடப்பாடியோட அதிமுக இந்த களத்திலே இறங்குகிறார்கள். இதை வெற்றி பெற வேண்டியதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 50 மாவட்டத்தில் யாருமே சேகர் பண்ணிக்கிறேன், அண்ணா ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஆரோக்கிய மாதிரி இருக்கேன்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எடுத்து வைக்கிற அடி சரியான அடியாக இருக்கணும். எனக்கு அண்ணன் பற்றி நல்லா தெரியும். கொரோனா காலத்தில் நம்ம அனைவரும் முதல் வலையிலெல்லாம் பயந்து வீட்டில் இருந்தோம். அப்போ தலைவர் தளபதி அவர்கள் உத்தரவிட்டார், நாம் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்றார். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலாம் ஒரே சண்டை. ஆளாவது நீங்கள் MP வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லி தினம் காலையில் 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா அண்ணா முத்தையா மன்றத்தில் நம்ம அனைவரும் இருந்தோம். எது செய்தாலும் முதல்ல அவர் தான் புள்ளியார் சொல்லி போகிறது அவராக தான் இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கே எதிர்காட்டணும். அப்பொழுது இவர் ஏற்பாடு செய்கிற கூட்டமாக இருக்கட்டும், நிகழ்வுகளை பார்த்து மற்ற மாவட்டத்தில் ஏன்பா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, உங்கள் மாவட்டத்தில் போய் சொல்லுங்கப்பா, எது எடுத்தாலும் முதல்ல போய் பண்ணிடுறாருப்பா, இவர் பண்ணோன்னு நாம் பண்ண வேண்டியதாக இருக்கு, இல்லாட்டி நம்ம தான் குறை இருக்கிற மாதிரி இருக்கு. ஏனென்றால் இல்லை, அது காரணம் என்றால் தளபதி என்ன நோக்கத்தில் சொல்கிறாரோ தலைவர் அவர்கள் அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே செயல்படக்கூடியவர் தான் நமது மாவட்ட செயலர் அவர்கள். நான் கேட்பாளராக இருப்பதால் அதிகமாக நான் அறிவுரை கூறுவது நல்லதில்லை. ஆனால் இந்த முறை ஒன்றையும் சொல்வேன், தொடர்ந்து நாம் வெற்றிகளை பெற்று வருகிறோம். வெற்றி பெறுவதால் நான் பெருமிதம் பெற்றுவிடக்கூடாது, தலைகணம் ஏறிவிடக்கூடாது. அது மட்டும்தான் சொல்வேன். ஏனென்றால் நம்மை எவ்வாறு வீழ்த்த வேண்டும், நம்முடைய ஏதாவது சிறிது பிசிறு கிடைக்குமா, அதை ஊதி பெரிதாக்க முடியுமா என்று நமது பகைவர்கள் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. இதற்கு எப்படியாவது நம்மை வீழ்த்தலான்னு. அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் உங்கள் பணியை செய்தாலே போதும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சொல்வேன், இங்கு எனக்கு வேட்பாளராக தலைவர் என்று அறிவித்தால் நான் வேட்பாளர் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளராக தான் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் உண்மையிலே வேட்பாளர் சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை தயாநிதி மாறன் அண்ணன் என்று அழைக்கிறார்கள்.
நான் அவரை வெற்றிமாறன் என்று அழைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர், இந்த மாவட்டத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் என் அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வில்லிவாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையனன் வெற்றியழகன் அவர்களே, சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, பெரியவர் மணிமுடி அவர்களே, சட்டப்பேரவையினுடைய தொகுதியினுடைய பொறுப்பாளராக, எழும்பூர் தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓஏ நாகலிங்கம் அவர்களே, துறைமுகம் தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி மாநில இளைஞருடைய துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, இங்கே வரவேற்பை ஆற்றிய எழும்பூர் தொகுதியினுடைய பகுதி செயலாளர்கள் அன்பு சகோதரர் சுதாகர் அவர்களே, அன்பு சகோதரர் வேலு அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய துறைமுகம் பகுதியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பாக முகவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவை தொடங்கப் போகுது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சபாநாயகராக எனக்கு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் என்று கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய பேச்சுக்கு என்றைக்கும் கட்டுப்பட்டவன். எனவே அந்த வகையில் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இது பாக முகவர் கூட்டம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் பாக முகவர்களுக்கான பயிற்சி பட்டறைகளை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வுகளை ஏற்கனவே ஏற்படுத்தியிருந்தாலும் கூட நம்முடைய எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்கிற பொழுது நமக்கெல்லாம் பெருமைதான். நான் உங்களை எல்லாம் பாக முகவர்களாக பார்க்கவில்லை. இந்த இயக்கத்தின், இந்த அரசின் பாகத்தினுடைய முகங்களாக தான் நான் பார்க்கிறேன். காரணம், யாருக்கும் கிடைக்காத பொறுப்பு இந்த இயக்கத்தில் அரசியல் கட்சியில் எல்லோருக்கும் எந்த விதமான பொறுப்புகளெல்லாம் இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தால், தேர்தல் ஆணையத்தால் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களில் 2 பேருக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் உண்டு. அதில் ஒன்று மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய BLA 1, இன்னொன்று பூத்திலே இருந்து பணியாற்றக்கூடிய BLA 2 என்கின்ற இந்த 2 பேர் தான். எனவே உங்களுடைய பொறுப்பும் கடமை என்பது நிரம்ப இருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த காலங்களெல்லாம் நமக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் எப்படி பணியாற்ற வேண்டும், எந்த வகையில் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் பேசிக்கொள்ளலாம். அதற்கான ஆலோசனை சொல்வதற்கு தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே எல்லோரும் சொன்னது போல அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் பொறுத்தவரை இந்த மத்திய சென்னையில் போட்டியிடுவதற்கு ஐயோ தயாநிதி மாறன் நிற்கிறாரா அப்படிங்கிற அச்சப்படுகிற உணர்வு தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிக்காரர்களுக்காம் இருக்கிறது. அந்த அச்சம் 1 மடங்கல்ல 2 மடங்கல்ல 1000 மடங்கு ஆக்கி காட்டுவது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலையாய பணியாக நான் கருதுகிறேன். எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரை வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அதைவிட அதிகமாக்கி 50,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேல் இந்த சட்டப்பேரவை தொகுதியில் அண்ணன் அவர்களுக்கு வழங்குவோம் என்று நம்பிக்கை அவரிடத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு முழு வடிவம் தந்திருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் அன்பிற்கினிய தம்பி பிரபு அவர்களே, அருமை அண்ணன் கௌதமன் அவர்களே, அன்பிற்கினிய நாகலிங்கம் அவர்களே, இந்த பணிகளுக்கெல்லாம் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் சேர்க்கின்ற பணியிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றியிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்கினிய பரந்தாமன் அவர்களே, பண்பாளர் வெற்றியழகன் அவர்களே, அவர்களோடு உறுதுணையாக இருந்து இந்த பணிகளுக்கு செயல் வடிவம் தந்திருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதி கழக செயலாளர்கள், அருமை தம்பிமார்கள், இந்த பகுதியுடைய செயலாளர் எழும்பூர் சுதா அவர்களே, மற்றொரு பகுதியுடைய செயலாளர் தம்பி வேலு அவர்களே, வில்லிவாக்கம் பகுதி கழகத்துடைய செயலாளரும் மண்டலக்குழு தலைவருமான அருமை அண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களே, வில்லிவாக்கமுடைய மற்றொரு பகுதி கழக செயலாளர் அருமை அண்ணன் வாசு அவர்களே,
துறைமுகம் பகுதியினுடைய பகுதி கழக செயலாளர்கள் அருமை அண்ணன் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முரளி அவர்களே, மற்றொரு பகுதி கழக செயலாளர் அருமை அண்ணன் ராஜசேகர் அவர்களே, என்றைக்கும் எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளையும் இப்படித்தான் நீங்கள் அணுக வேண்டுமென்று எங்களை கைப்பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய போற்றுதலுக்குரிய அவைத்தலைவர் அருமை அண்ணன் ஏகப்பன் அவர்களே, அவருக்கு துணையாக இருந்து மாவட்ட பணிகளை சிறமேற்கொண்டு பணியாற்றி வருகின்ற மாவட்டத்துடைய துணை செயலாளர்கள் அருமை அண்ணன் தேவன் அவர்களே, தேவ ஜவஹர் அவர்களே, புனிதவதி எத்ராசன் அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய பொருளாளர் ஆசாத் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நாதன் அவர்களே, இந்த வில்லிவாக்கம் பகுதியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் வருகை தந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, துறைமுகம் பகுதியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை நண்பர் விஜயகுமார் அவர்களே, துறைமுகத்தினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாநகராட்சி தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று தருவோம் என்று சபதமேற்றிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய நண்பர் பரிமளம் அவர்களே, தம்பி நவீன் அவர்களே, அன்பிற்கினிய ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரே ஒரு சென்னையில் இருக்கின்ற மாநகராட்சி உறுப்பினர்களில் வட இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு கழக தலைவர் அவர்களால் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட அருமை நண்பர் ராஜேஷ் அவர்களே, துறைமுக பகுதி உள்ளடங்கிய பகுதிகளுக்கு மண்டல குழு தலைவராக இருக்கின்ற அன்பிற்கினிய ஸ்ரீராமுலு அவர்களே, வில்லிவாக்கம் பகுதியினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சிறிய விபத்தினால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாமல் இருக்கின்ற சகோதரி சுதா தீனதயாளன் அவர்களே, அன்பிற்கினிய டிவி சதீஷ்குமார் அவர்களே, என் அருமை தங்கை லதா அவர்களே, அதேபோல் எழும்பூர் பகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராகவும் மாநில அயலகணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கு தோள் கொடுக்கின்ற அருமை தம்பி பருதி இளம் சுருதி அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் தொண்டரனுடைய மாவட்ட அமைப்பாளருமாகிய என் இனிய சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, எழும்பூர் பகுதிக்கு உள்ளடங்கிய 2 வட்டங்களுக்கு மண்டல குழு தலைவராக இருக்கின்ற என் சகோதரி அன்பிற்கினிய சரிதா மகேஷ்குமார் அவர்களே, மாவட்டத்தினுடைய அணிகளுடைய அமைப்புகளே இருந்தாலும் மாவட்ட கழகத்திற்கு தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற இளைஞரனுடைய மாவட்ட அமைப்பாளர் என் ஆறுயிர் தம்பி லோகேஷ் அவர்களே, லோகேஷுக்கு என்றும் போல் இளைஞரணியை வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி மகேஷ்குமார் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், எழும்பூர் பகுதியினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சுந்தரராஜன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கினிய அருமை அண்ணன் சீனியர் சிட்டிசன் கோ மணி அவர்களே, மற்றொரு பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சகோதரி நிர்மலா அவர்களே, துறைமுக பகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் சகோதரி கலைச்செல்வி அவர்களே, துறைமுக பகுதியினுடைய மற்றொரு பொதுக்குழு உறுப்பினர் இனிய சகோதரர் இஸ்லாமிய நண்பர் தம்பி கனி அவர்களே, வில்லிவாக்கம் பகுதியை சார்ந்த மாணவர் அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் சொல்லுகின்ற பணிகளிலெல்லாம் திறமோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி வானவில் விஜய் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பொறியாளர் அணியினுடைய மாநில துணை அமைப்பாளர் அருமை அண்ணன் உமாகாந்தன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சியை எல்லா வகையிலேயும் சிறப்போடு அமைவதற்கு உறுதுணை புரிந்திருக்கின்ற எழும்பூர் பகுதியினுடைய வட்டக்கழக செயலாளர்கள், இந்த வட்டத்துடைய செயலாளர்
அருமை தம்பி விஜயகுமார் அவர்களே, அருமை தம்பி பாபு அவர்களே, அருமை தம்பி அபோய் அவர்களே, அருமை அண்ணன் தயாளன் அவர்களே, மனோகரன் அவர்களே, அருமை தம்பி பாலு அவர்களே, அன்பிற்கினிய டால்பின் ஹரி அவர்களே, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர் வட்டக்கழக செயலாளர் மொய்தீன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலுதேடி தந்து கொண்டிருக்கின்ற துறைமுகத்துடைய வட்டக்கழக செயலாளர்களே, நம்முடைய வில்லிவாக்கத்துடைய வட்டக்கழக செயலாளர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றியிருக்கின்ற அருமை சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கின்ற அருமை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர், நமக்கெல்லாம் புன்னகை மன்னன் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகின்ற வெள்ளை உள்ளத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய அருமை அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே. இல்லை, என் ஓட்டு அவருக்கு தான் போடுறேன், கலாநிதிக்கு, அதனால் அதே மைண்டில் இருக்கு. இந்த மேடையை பார்க்கின்ற பொழுது கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையிலே இருக்கின்றார், இந்த முறை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையிலே இருக்கின்றார். கலைஞர் அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக 1977ஆம் ஆண்டு இருந்த சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையில் இருக்கின்றார். இது எதை காட்டுகிறது என்றால், பதவி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிதல்ல, கொள்கைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் வைத்துக்கொள்ள முடியும். இந்த இயக்கத்தை இரு கைகள் கொண்டு அரவணைத்த நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர், என் உயிரினும் மேலான என் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அருமை தளபதியாக, நான் இந்து சமய அறநிலைத்துறையை சார்ந்தவர் என்பதால் ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் புறப்படுகின்றார். அப்பொழுது முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்கின்ற அந்த பணியை முருகர் அவர்களே நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று அந்த அசுரனை அழிக்கின்ற பணியை வீரவாகு என்ற ஒரு தளபதியிடம் முருகன் அன்றைக்கு ஒப்படைக்கின்றார். அதுபோல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா என்ற அசுர கூட்டத்தையும் அடிமை சாசனத்தை எழுதி தந்திருக்கின்ற எடப்பாடியினுடைய அடிமை கூட்டத்தையும் அழிக்கின்ற சக்தியாக, தளபதியாக, வீரபாகுவாக இருக்கின்ற அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாட்டிலே அரசியல் என்ற ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கின்றது. பல கட்சிகள் இன்னும் தோழமைக்காக கதவு திறந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். பல கட்சிகள் தோழமைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல கட்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய கொள்கைகளாக எதை வைப்பது என்று திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் தலைவர் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உலக முதலீடுகளை இழுப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். தலைவருடைய தளபதியாக இருக்கின்ற வீரபாகு உள்ளூர் முதலீடுகள் என்று சொல்லுகின்ற ஓட்டுக்களை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே பந்தய குதிரையாக நின்று கொண்டிருக்கின்றது. பந்தய குதிரைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 4 கால்கள் தான் இருக்கும். ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பந்தய குதிரைக்கு 8 கால் பாய்ச்சலிலே இன்றைக்கு தேர்தல் வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களை பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், மாளிகை முகப்பும் அவன்தான், மைய மண்டபமும் அவன்தான், கொடி கட்டுகின்றவனும் அவன்தான், கொடி ஏற்றுகின்றவனும் அவன்தான்,
அவன் அசைந்தால் ஒரு இயக்கம் அசையும், அவன் அடங்கினால் அந்த இயக்கம் அடங்கும் என்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தொண்டனுக்கு தோள் கொடுக்கின்ற இயக்கம் தமிழகத்திலே ஒரு இயக்கம் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற எழும்பூர், வில்லிவாக்கம், நம்முடைய துறைமுகம் 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய பாக உறுப்பினர்கள், பாக முகவருடைய கூட்டம். உங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் இந்த இயக்கத்தின் முதுகெலும்பாக பார்க்கின்றோம். இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு பாகத்திற்கும் தலைமை தாங்குகின்ற சிப்பாய்களாக பார்க்கின்றோம். இந்த இயக்கத்திற்கு வாக்குகளை அள்ளித்தரப் போகின்ற வாக்கு வங்கிகளாக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுவதுமாக நாங்கள் நம்பி இருப்பது இங்கே அமர்ந்திருக்கின்ற பாக முகவர்களைத்தான். ஆகவே வியூகம் வளைப்பதற்கு அன்பு தலைவர் தளபதி இருக்கின்றார். அந்த வியூகத்தை களத்திலே நின்று செயலாற்றி கொடுப்பதற்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். செயல்படுத்த போகின்ற திட்டங்களை உங்களுக்கு வகுத்து கொடுப்பதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், பகுதி கழக நிர்வாகிகள் இருக்கின்றார்கள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே களத்திலே நாம் சுதந்திரமாக விளையாடலாம். என்னை பொறுத்தளவில் ஒரு 13-14 தேர்தல்களை பார்த்திருக்கின்றேன். வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலை போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லாத ஒரு தேர்தல் இந்த தேர்தலாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இந்த தேர்தலில் நம்முடைய வலிமையை மாற்றாருக்கும் காட்ட வேண்டும். தேர்தலுக்கு பிறகு சிறு சிறு குட்டிகள் உதயமாகும். அந்த உதயங்களுக்கு இந்த தேர்தலில் நம்முடைய உதயநிதி அவர்கள் ஆணி அடிப்பது போல் நம்முடைய வெற்றியை கழக தலைவருக்கு காணிக்கை ஆக்குவோம்.